செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாங்கன்ற மாதிரியான ஒரு பதில் தான் இப்போ வந்து என்ன சொல்ல போனால் கார்த்தி வந்து எந்த தப்புமே பண்ணலை. இந்துக்களின் மனதை புண்படுத்துகிற மாதிரி எந்த கருத்தும் அவர் சொல்லலை. அவருடைய கொந்தளிப்பு அப்படிங்கிறது பக்கா அரசியல், அதில் மாற்றமே இல்லை. சொல்லப்போனால் இவரே கடந்த காலத்தில் அந்த திருப்பதி லட்டு வந்து ரொம்ப நக்கல் அடித்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூர்யாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியானவர். ஸோ அந்த சூர்யா இன்னைக்கு இல்லைன்னா அதற்கு காரணம் அடிப்படையில் அஜித் என்ன பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸுக்கிட்டேருந்து மெல்ல மொத்தமாகவே விலக ஆரம்பிச்சார். சூர்யா என்ன பண்ணாரு, நம்ம மட்டும் எதுக்குடா ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா இப்போ நம்மளும் நகர்ந்துருவோம். இவ்வளவு நாள் ஏன் அரசியல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, இன்னைக்கு அரசியல் வேணான்னு ஒதுங்கிட்டீங்க. இந்த அரசியல் கேள்வி வந்து உங்களுக்கு அனாவசியமாக தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் வீடியோ நீக்கப்பட்டதெல்லாம் உண்மையில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து உங்களுக்கு போனால் பாரஞ்சித், மாரி செல்வராஜ் படங்களோடு இது போன்ற படங்களையெல்லாம் நம்ம ஒப்பிடவே கூடாது. இவங்களெல்லாம் படைப்பாளிகள் கிடையாது, அவர்களுடைய சாதிக்காக கூவுகிறவர்கள் தான். இல்லை, என்னை பொறுத்தவரை மிஸ்கின் வந்து ஒரு கோமாளி தான். அது மிஸ்கினுடைய படங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவருடைய சொந்த கருத்து இல்லை, அங்கங்கு திருடப்பட்ட கதைகள் தான். பாஸ் என்பது விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். விஜய் சேதுபதி கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர், நடிகர்னு சொல்லலைன்னா ஒரு மனிதர். ஜோசப் விஜய் எதுக்கு நெத்தியில பொட்டு வைக்கிறார்? அந்த கல்வி உதவி வழங்குற விழாவில் வர்றாரு, யாரோ பொட்டு வைக்கிறாங்க, அதை அவர் அப்படி மறுப்பு சொல்லாமல் அதை அப்படி வச்சுக்கிறார். நான் நினச்சது நடக்கலை, அதனால் நான் மீண்டும் சினிமாவுக்கு வரேன் அப்படிங்கிற முடிவை நிச்சயமாக விஜய் எடுப்பார். மீண்டும் சினிமாவில் நடிக்கும் போது 500 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாலும் இதை கொடுப்பதற்கு ஆட்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும். குளோப் 360 பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம மெய்யழகன் படத்துக்கான ஒரு ப்ரெஸ் மீட் வந்து இப்போ ஆந்திராவில் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லட்டு வந்து ஒரு டாக் எடுத்து கார்த்திக் அதுக்கு ஒரு பதில் சொல்லி பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பவன் கல்யாண் வந்து அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து திரும்ப மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போச்சு. இதை இப்போ தமிழ் சினிமாவில் இருக்க நிறைய பேர் இந்த விமர்சனம் செய்கிறாங்க, சாஷ்டாங்கமாக வந்து காலில் விழுகிறாங்க, தன்னோட படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாங்கன்ற மாதிரியான ஒரு பதில் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதானே அது. ஆக்சுவலி கார்த்திக் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்தில் நடந்த அந்த மெய்யழகன் ப்ரெஸ் மீட்டில் லட்டை பற்றி பேசாதீங்க, இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை வந்து அவர் தவிர்க்கிறாரு. அதில் வந்து அவர் எது நக்கல் பண்ணலை, இல்லை இந்துக்களின் மனதை புண்படுத்துகிற மாதிரி எந்த கருத்தும் அவர் சொல்லலை. நீங்கள் இதெல்லாம் கேட்காதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சினிமா விழா, இங்கே போய் நீங்கள் இந்த ஆன்மீகத்தை கலக்காதீங்க அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனில் தான் அந்த பதிலையே அவர் சொல்கிறாரு. இதுக்கு வந்து பவன் கல்யாண் கொந்தளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய கொந்தளிப்பு அப்படிங்கிறது பக்கா அரசியல், அதில் மாற்றமே இல்லை. என்னன்னா, தன்னை இது நாள் வரை பார்த்தீங்கன்னா அந்த ஜனசேனா கட்சி தலைவராக காட்டிக்கொண்ட பவன் கல்யாண் இப்போ என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாஜக ஃப்ளேவரில் அரசியல் பண்ணோம்னா அது நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட அதனால தான் இந்த திடீர்னு சனாதனம், சனாதனவாதி, சனாதனவாதம் என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் அவருடைய டிக்ஷனரியிலேயே இல்லாத வார்த்தைகள். இன்னும் சொல்லப்போனால் இவரே கடந்த காலத்தில் அந்த திருப்பதி லட்டு வந்து ரொம்ப நக்கல் அடித்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் திடீர்னு இவருக்கு எதுக்குடா இந்து மதத்தின் மீது பற்று பாசம் அப்படி பொங்கிக்கிட்டு வருது அப்படின்னா அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் தான். இப்போ அவர் என்னன்னா தன்னுடைய அரசியலுக்காக கார்த்தியை வந்து கண்டிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கார்த்தி வந்து எந்த தப்புமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது கார்த்தி விழுந்தடிச்சிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. அது வந்து உண்மையிலே ஒரு கோழைத்தனம் தான் என்ன கேட்டால். இன்னொன்று, நம்ம தப்பு செய்யாமல் யாருக்குமே தலை வணங்கக்கூடாது, அதுதான் மனிதனுடைய அடிப்படை பண்பு. அதில் வந்து இவர் தவறிட்டார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து இது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிச்சுன்னா நம்மளுடைய படம் வசூல் பாதிக்கும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் இவர் வந்து இந்த மாதிரியாக ஒரு மன்னிப்பு கேட்டு அதன் மீதும் ஒரு கடுமையான விமர்சனம்லாம் இருந்திருக்கு. நீங்கள் தப்பே பண்ணாமல் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அது வந்து ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? அப்படி ஒரு வேலையை தான் கார்த்தி பண்ணிட்டார். இப்போ சார் அதோட சேர்ந்து சூர்யாவும் சேர்ந்து அவரோட அந்த ஹார்ட் ஃபெல்ட் மெசேஜ் இது மாதிரியான தேங்க்ஸ் அந்த மாதிரியான போஸ்ட்லாம் போட்டிருக்காரு. இதை பார்க்குறப்ப இன்னொன்று சொல்கிறாங்க சார், இவ்வளோ நாள் வந்து சூர்யா ஆக்டிவாக இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் முன் வைக்கிறாங்க.
தமிழ் சினிமாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறார் சூர்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். இல்லை சூர்யா தமிழ் சினிமா விட்டு விலகிறார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவருடைய குடும்ப சூழ்நிலையை அவர் மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார். இங்கே சென்னையில் இருந்தாங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த சினிமா துறையினரோடு சினிமா நிகழ்ச்சிகளில் வந்து அவர் இன்ட்ராக்ட் ஆவார். அதனால அவர் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். மும்பைக்கு போனதுனால இவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது. ப்ளஸ் அவர் நடித்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட கால தயாரிப்பாக மாறிடுச்சு. கங்குவா படத்தை சொல்கிறேன். அதனால் இவர் வெளி உலகத்துக்கு முகத்தை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதிகபட்சம் ஏர்போர்ட் போகிறாரு, 4 பேர் கேமரா தூக்கிட்டு வந்தால் அதை அப்படி மறைச்சி விட்டுட்டு அப்படி போயிட்டுருக்காரு. இவ்வளவு தான் அவருடைய தொடர்பாக இருந்தது. இப்போ தம்பிக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் தான் தயாரித்த மெய்யழகன் படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுனால இவரும் சேர்ந்து பவன் கல்யாணம் வந்து ஐஸ் வைக்கிற மாதிரியான ஒரு பதிலை போட்டு வச்சுருக்காரு. பட் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் உங்களை பெரிய ஒரு முற்போக்குவாதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்கும் கவலைப்படுகிறவராக காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் செய்யாத ஒரு தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு அடிப்பணிவது இருக்குல்ல, ஆமாம், அது வந்து உண்மையிலேயே ஒரு சரியான விஷயம் இல்லை. அந்த வகையில் சூர்யாவுடைய இத்தனை நாள் அவர் கட்டி காத்த அந்த புகழ் பெருமையெல்லாம் அந்த ஒத்த ட்வீட்டில் காலி ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஏன்னா நம்ம இதை பேசும்போது நீங்கள் சொல்றீங்க இப்போ அவர் மும்பையில் போய் வந்து செட்டில்ட் ஆனதுனால இங்கே வந்து அதிகமான கனெக்ட் இல்லை, டச் இல்லை அப்படின்னா. பட் சூர்யாவோட பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து மீடியாவில் இருந்தும் ரசிகர்கள்ட்ட இருந்துமே கொஞ்சம் தள்ளி தானே சார் இருக்காரு. அதுக்கான காரணம் இல்லை? ஆக்சுவலி முதல்ல தெரிஞ்சுங்க, சூர்யாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியானவர். நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். சூர்யாவெல்லாம் எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி தான். சரி. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நட்பாக இருப்பார். எங்கிட்ட மட்டும் இல்லை, நான் எல்லா ப்ரெஸ்ஸுங்கள்ட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இணக்கமாக இருப்பார். குறிப்பாக நான் என்னை பற்றி தான் சொல்ல முடியும். நான் எங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த பாசாங்கு போலித்தனமே இருக்காது. அவருடைய குடும்ப விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவார். ஜோதிகாக்கும் அவருக்குமான அந்த காதல், அந்த நேரத்தில் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இன்ஃபேக்ட் ஒருத்தர பேட்டி கேட்குறேன், அண்ணே நானே உங்கள் வீட்டுக்கு வரேன்ட்டு என் வீட்டுக்கே கிளம்பி வந்தார். வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டெல்லாம் போனார். ஸோ அந்த சூர்யா இன்னைக்கு இல்லை, வேற ஒரு சூர்யாவாக அவர் மாறிட்டார். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மீடியாக்களிடமிருந்தே ஒட்டுமொத்தமாக விலகி ஒரு தனித்தீவாக மாறிட்டார். அதுக்கு நான் என்ன காரணம் நினைக்கிறேன் அப்படின்னா, அதற்கு காரணம் அடிப்படையில் அஜித். அஜித் தான் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தார். ஒரு ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் போய் ப்ரெஸ்ஸுக்கிட்டேலாம் ரொம்ப நெருக்கமாக போகாதீங்க, ஏடா கூடமாக மாட்டி விட்ருவாங்கங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை பண்ணேன். அதை கேட்டு அஜித் என்ன பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸுக்கிட்டேருந்து மெல்ல இல்லை மொத்தமாகவே விலக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மீடியாக்கள் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, யார் நம்மை மதிக்கலையோ அவங்க பின்னால் வாழை பிடிச்சிட்டு போகிறது தான் இந்த மீடியாக்களுடைய குணம். இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் மீடியாவை மதிக்கவே மாட்டார். ஆனால் அவங்க வீட்டு வாசலில் போய் இந்த பேட்டிக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்பாங்க. அவர் ரஜினிகாந்த் இன்றைக்கு திரைப்பட விழாவில் கலந்து கொள்கிறார், வெள்ளை ஜிப்பாவும் வெள்ளை குர்தாவும் போட்டுட்டு வர்றாருங்கிற மாதிரிலாம் இவங்க நியூஸ் போடுவாங்க. ஸோ யார் மீடியாவை மதிக்கலையோ அவர்கள் பின்னால் இந்த மீடியாக்கள் வரும், அவரை வந்து இந்த மீடியாக்கள் வந்து உச்சத்தில் வைக்குங்கிற அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அஜித் வந்து விலகினார். இவங்களும் பார்த்தீங்கன்னா மீடியாக்களும் அஜித்தை வந்து தலை அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் விஜயும் என்ன பண்ணாருன்னா, அவரும் ஆரம்பத்தில் மீடியாவோட பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். எப்படியும் வருஷத்துக்கு 2 முறையாவது மீட் பண்ணுவார். சில நேரங்களில் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரியாணி விருந்தே கொடுப்பார். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜயே வந்து பரிமாறுவார், ஊட்டி மட்டும்தான் விட மாட்டார். என்ன அவ்வளோ அன்பாக பரிமாறுகிற அளவுக்கெல்லாம் வேலை பண்ணுவார். அவரும் பார்த்தாரு, அடடா நம்ம இவங்களோட ரொம்ப நட்பாக இருக்கும், இவனுங்க என்னன்னா அஜித்தை பற்றி எழுதிக்கிட்டு இருக்கானுங்களா, அப்போ நம்மளும் ஒரே பிரேக்கு கட்டுன்ட்டு இப்போ அவரும் நகர்ந்து போயிட்டார். இதை பார்த்துட்டு சூர்யா என்ன பண்ணாரு, நம்ம மட்டும் எதுக்கடா ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா இப்போ நம்மளும் நகர்ந்துருவோம் அப்படின்ட்டு இவங்களும் வந்து அந்த மீடியாக்களிடமிருந்து நகர்ந்து போயிட்டாங்க. உடனே மீடியாக்கள் வந்து சூர்யாவும் அந்த முன்னணி நடிகர் இடத்துல வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சூர்யா முற்றிலுமாக விலகி போனதற்கான காரணம். ஆனால் சார் காலங்காலமாக வந்து பத்திரிகைகள் கூட எப்போதுமே ஒரு நட்புறவில் இருக்கவங்க மட்டும்தானே சார் வெளியில் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அவங்களோட வளர்ச்சி அது உதவும் தானே சார்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ரொம்ப உண்மையை சொல்ல போனால் இந்த சினிமாக்காரர்களுக்கு மீடியாவை பற்றி 1% கூட தெரியாது. அதுதான் உண்மை. என்றைக்குமே ஒரு வளர்கிற ஒருத்தனை ஒரு 100 மீடியாக்கள் சேர்ந்தாலும் அவனை அழிக்கலாம் முடியாது, அவனுடைய வளர்ச்சியை தடுக்கவும் முடியாது. அதுக்கு பெரிய உதாரணம் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்தே ஆரம்பத்தில் இதே ஊடகங்கள் பைத்தியம்னு எழுதுச்சு, அதில் யாராவது மறுக்க முடியுமா? இல்லை. இதே ஊடகங்கள் ரஜினிகாந்த் வீட்டில் போய் இன்றைக்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? அதே மாதிரி ஒருத்தன் அழிய போகிறவனை 100 மீடியாக்கள் சேர்ந்தாலும் தூக்கி நிறுத்தவலாம் முடியாது. என்ன? அதே மாதிரி ஒரு மொக்க படத்தை, ஒரு தோல்வி படத்தை நீங்கள் என்ன தான் ஆக ஓகன்னு எழுதினாலும் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியாது. போன வாரம் ஒரு படம் வந்தது,
ஒரு முன்னணி நாளிதழில் பார்த்தீங்கன்னா அரை பக்கத்துக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அது பணம் கொடுத்து வந்த செய்தி தான் அது. அதனால் மக்கள் பார்க்கும்போது ஏதோ இந்த பத்திரிகையே பாராட்டி எழுதின மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது வந்து ஒரு அட்வெர்டோரியல் அப்படிங்கிற ஒரு இது ஆர்டிக்கல் மாதிரி வருகிற ஒரு விளம்பரம். பார்த்தீங்கன்னா 2 நாளாக அரை பக்கம் திரையுலக பிரபலங்கள்லாம் அந்த படத்தை ஆக ஓகங்கிறாங்களா. ஆனால் தியேட்டரில் ஆளே கிடையாது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஊடகங்களுடைய இந்த பொய்யான பிரச்சாரம், பொய்யாக கட்டமைக்கிற பிம்பம் வந்து மக்கள்கிட்ட என்றைக்குமே எடுபடாது. ஆனால் இந்த உண்மை, இந்த ரியாலிட்டி வந்து சினிமாக்காரங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய வளர்ச்சிக்கே இவங்க தான் காரணம், ஐயோ இவங்க நம்மளை தப்பாக எழுதிட்டா நம்ம காலி ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஊடகங்களை வந்து நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா சார் நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்டர்ஸுமே சொல்கிற ஒரு விஷயம் ஊடகங்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவங்களோட பிரைவேசி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுறாங்க அப்படின்றது. இப்போ கூட அண்மையில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துப்போம். அவர் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறத பற்றி இன்னும் டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவார். என்கிட்ட அரசியல் சம்மந்தமாக கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ அங்கே கேள்வி கேட்குற ஊடகத்தின் மீது தப்பா, ஆனால் கேட்குற கேள்விக்கு அவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது, அவர் பதில் சொல்ல அவர் தவறா சார்? இல்லை, 2 பேரும் இதே தவறு இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் விஷயத்தை எடுத்துக்கிட்டா, நீங்கள் வந்து உதயநிதி துணை முதல்வர் பற்றி கேள்வி கேட்குறாங்க, அரசியலை பற்றி எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறார். நான் கேட்குறேன் என்ன, ரஜினிக்கு கேட்குறது என்னென்னா, இவ்வளோ நாள் ஏன் அரசியல் பற்றி பதில் பேசிக்கிட்டு இருந்தீங்க? இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு ஏன் நீங்கள் அரசியல் பற்றியெல்லாம் பேசுனீங்க? நீங்கள் இவ்வளோ நாள் பேசுனீங்க, அதனால் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க. அன்னைக்கு நீங்கள் அரசியலுக்கு வர மூடில் இருந்ததுனால அதுக்கெல்லாம் ஜம்முன்னு பதில் சொல்லி உங்களுடைய இமேஜை அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. இன்றைக்கி அரசியல் வேணான்னு ஒதுங்கிட்டீங்க. இந்த அரசியல் கேள்வி வந்து உங்களுக்கு அனாவசியமாக தெரியுது. அப்போ நீங்கள் அன்றைக்கே அரசியலை தவிர்த்துட்டு சினிமா மட்டும் எங்கிட்ட கேளு அப்படின்னா ஊடகங்கள் அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு வகையில் அவர்களை அரசியல் கேள்வி கேட்க வைத்ததே நீங்கள் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஊடகங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பே கிடையாது. முக்கியமாக அந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அந்த ஊடக அறங்கிறதே ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக மாறிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள்னால் அந்த கேள்வி கேட்குற தொனியில் வந்து ஒரு நாகரிகம் இருக்கும். அப்புறம் என்ன கேள்வியை கேட்கலாம், அதை எப்படி நாசூக்காக கேட்கலாம், எந்த கேள்வியை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் பெருத்து போனதால் இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஊடகங்கள் வருகிற இடங்களில் எல்லாமே இந்த சமூக ஊடகத்தினுடைய கூட்டமும் அதிகமாகிடுச்சு. இவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை உலகத்தினுடைய எத்திக்ஸ் என்ன, இதனுடைய பாரம்பரியம் என்ன, இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கணும், அவர் பதில் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, அதை வந்து நம்ம வீடியோவாக எடுத்து அதை ரீல்ஸ் போட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சு நம்ம வியூஸை ஏற்றணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக போனதுனால இவர்களும் கடந்த சில வருடங்களாக எல்லை மீறுகிற வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சார் அதுக்குமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே அதிகமாக வருது. இப்போ நம்ம நேற்றே பார்த்துருப்போம், இந்த லட்டு குறித்த வீடியோ ஒரு எப்பயுமே காமெடி சேனல்ஸ் போகிற ஒரு சேனலில் ரொம்ப பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் போட்டிருப்பாங்க. போட்டு வித்தின் ஹவர் ஒரு 1 hour 1.5 hourலேயே அந்த வீடியோ டெலிட் பண்ணுற ஒரு நிலை வருது இல்லை சார்? அப்போ இங்கே சமூக ஊடகங்கள்லையுமே வந்து இப்போ அரசியல் வந்து அதிக பயங்கரமாக திணிக்கப்படுது சார். இல்லை, உண்மைதான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் வீடியோ நீக்கப்பட்டதெல்லாம் உண்மையில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். சொல்லப்போனால் அந்த வீடியோவில் யார் மனதையும் புண்படுத்தலை, அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டேய் நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு வர்றான்னு அவ்வளோ கேள்வி கேட்குற, ஏதாவது நான்வெஜ் ஐட்டம் வச்சுருக்கியான்ங்கிற, நான்வெஜ் சாப்பிட்டு வந்தியாங்கிற, உன் மேலே நான்வெஜ் வாசனை வருதுன்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற, ஆனால் நீங்கள் கொடுக்குற பிரசாதத்திலேயே இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்வி நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்பேன், திருப்பதிக்கு வந்து போகிற எல்லா பக்தர்களும் கேட்பாங்க. ஏன்னா இது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய கேள்வியாகவே அதுதானே இருக்குது. அதை அவர்களுடைய பாணியில் வந்து அவங்க ஒரு வீடியோவாக போடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த சர்ச்சை தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அது குறித்து வழக்கு பதிவு பண்ணல, யாரும் கைது செய்யப்படலை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்க உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்ததா, இல்லை உண்மையிலேயே யாரும் தவறு செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு வருது இல்லை. ஒருவேளை இவங்களுடைய அரசியலுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி வந்து அவங்க குளிர் காய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருதில்ல. ஸோ அதைத்தான் அந்த வீடியோவில் அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு மிரட்டலை, ஒரு அழுத்தத்தை, நெருக்கடியை கொடுத்து அந்த வீடியோவை தூக்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அதை ஏற்க முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க சமூக ஊடகங்களில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது, சென்சார் இல்லை, நாம் நினைத்ததெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா நாம் நினைத்ததை பேச முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக தானே இந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்போ சார் நீங்கள் லப்பர் பந்து அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கேள்வி கேட்கணும். லப்பர் பந்து, அதுக்கப்புறம் இப்போ வந்த வாரம் வந்து நந்தன் போன்ற திரைப்படங்கள்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சார் தொடர்ந்து சாதிய ரீதியான படங்கள் எடுக்காதீங்க, இது வந்து இனிமேல் தேவையில்லாதுன்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டேன், வேண்டாம் தலித் சினிமா, அதான் நான் வச்ச டைட்டில். அதுக்கு என்ன
காரணம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த 2 படங்களையுமே எடுத்துக்கலாம். இப்போ லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு விளையாட்டை பின்னணியாக கொண்ட ஒரு கதையாக இருந்தாலும் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த சாதி ரீதியான அந்த ஒடுக்கப்படுகிற விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நாசூக்கா சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு வலியை ஏற்படுத்தும். நமக்கு வேணால் வெறுமனே ஒரு சினிமா காட்சி அது கடந்து போயிடுவோம். ஆனால் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அது ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயம்தான். அதை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சாரமும் இல்லாமல் யாரையும் குற்றம் சாட்டாமல் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அழுத்தமாக அதில் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அதே நேரம் நந்தன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நந்தன் படம் சொல்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான இன்றைக்கு நடைமுறையில் பல இடங்களில் இருக்கிற விஷயம்தான். உதாரணத்துக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஊராட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுதில்லை. உட்கார்றதுக்கு சேர் கிடையாது, என்ன அவங்கள வந்து சுதந்திரமாக செயல்பட விடுறதில்லை. இன்னும் சாதி ரீதியாக அவர்களுக்கு நிகழ்த்தப்படுகிற அந்த கொடுமை அவமானம்லாம் இன்னைக்கு நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுக்கப்பட்டது. ஆக அந்த படத்தினுடைய கருத்து ரீதியாக அதை நம்ம வரவேற்கணும். அதே நேரம் அதை அந்த திரையாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப செயற்கையாகவும் ரொம்ப மிகைப்படுத்துவதாகவும் இருந்தது. அது வந்து ஒரு ஏற்புடையது இல்லை. அந்த மாதிரியான படங்கள் என்னாகும் அப்படின்னா மற்ற சாதியினருக்கு ஒடுக்கப்பட்டவர் அல்லாத மற்ற சாதியினருக்கு அவங்க மீது மேலும் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்துறாரு. அதனால தான் சொன்னேன், ஒடுக்கப்பட்டவர்கள் குறித்த சினிமாவை அவர்களை எடுக்க விடுங்க. அவங்க வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் எடுப்பாங்க. நானும் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய செயற்கைத்தனமும் போலித்தனமும் இருக்கும். அது வந்து பிரச்சனையை தீர்க்க உதவாது, பிரச்சனையை பெரிதாக்கிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தா கிட்டத்தட்ட உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதிலும் அதுதான். ஓகே சார். இப்போ இந்த காலகட்டங்களில் தலித்திய சினிமாக்கள் வரும்போது அதிகமாக மாரி செல்வராஜையும் பாரஞ்சித்தையும் தான் எல்லா பக்கமும் கை கட்டுறாங்க. ஆனால் ஆரம்ப காலங்கள்லேருந்தே பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இல்லை சார், அதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் வந்தது, அப்போல்லாம் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருந்ததா சார்? இல்லை அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிப்படையாக பேசப்படலை. அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர்கள் போல் வந்து ஒரு வெளிப்படையாக வீரியமாக யாரும் பேசலை. அதனால அன்னைக்கு அவ்வளோ பெரிய விமர்சனங்கள்லாம் வரல. எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்த படங்கள் வந்தாலும் அதுக்கு பெரிய வரவேற்பும் கிடைக்கல. அது பார்த்தீங்கன்னா மக்களுடைய கவனத்துக்கு வராமலாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் சில படங்கள் இப்போ சாதிக்கு ஒரு நீதின்னு விஜயகாந்த் ஒரு படம் நடிச்சிருக்காரு, சிவப்பு மொழி, இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு பிராண்ட் பண்ணாமல் தொழிலாளிகள் பாட்டாளிகள் அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்தி அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து யாருக்குமே அது ஒரு நெருடலாக தெரியல. ஏன்னா இப்போ பாட்டாளி தொழிலாளின்னு நீங்கள் பேசும்போது அவர்கள் வந்து வெறுமனே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கிடையாது, மற்ற இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களும் ஒரு தொழிலாளியாக இருப்பான், ஒரு பாட்டாளியாக விவசாயியாக இருப்பாங்க போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம கதை, இது நமக்கான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் அன்றைக்கு அந்த விமர்சனங்கள் கண்டனங்கள்லாம் வரல. ஆனால் இன்னைக்கு மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் முழுக்க முழுக்க தாங்கள் சார்ந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை சொல்லும் போது மற்றவர்களுக்கு அது உறுத்தலா இருக்கு. இப்போ சார் அவங்களோட வாழ்வியலை சொல்லும் போது நிறைய இடங்கள் நிறைய தரப்புகள் இருந்து என்ன சொல்றதுன்னா, இனிமேல் சாதிய படங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து ஒரு பதில் வைக்கிறாங்க. ஆனா அவங்களோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, அதான் பாரஞ்சித் அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் போன்றவங்களோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போ நாங்க எடுக்கும்போது படம் எடுக்காதீங்கன்றீங்க, இதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மோகன்ஜியோ அதே நேரம் இப்போ கவுண்டம்பாளையம் மாதிரியான படங்கள் வந்தது, அவங்கள நீங்க எவ்வளவு கலாய்ச்சாலும் ட்ரோல் பண்ணாலும் ஏன் அப்படிப்பட்ட படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி படம் எடுக்காதீங்கன்னு அவங்கள்ட்ட யாரும் சொல்றது இல்லைன்ற ஒரு கேள்வி வருது சார். இல்லை ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் படங்களோடு இது போன்ற படங்களை எல்லாம் நம்ம ஒப்பிடவே கூடாது. அது சொல்லப்போனால் அந்த 2 படைப்பாளிகளையும் நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயம். ஏன்னா இவர்கள் வந்து படைப்பாளிகள், இவங்களெல்லாம் படைப்பாளிகள் கிடையாது. அவர்களுடைய சாதிக்காக கூவுகிறவர்கள் தான் இவங்க. அதனால் இவங்களெல்லாம் எந்த காலத்திலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதே விஷயம் இந்த சாதி படங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எடுக்கும்போது யாருமே அவர்கள் மீது எந்த விமர்சனமும் வைப்பதில்லை. அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு எஜமான்னு ஒரு படம், எஜமான் காலடி மண்ணெடுத்து அப்படிங்கிற பாடல் வரிகளே நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான வரி அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு படத்தை கூட இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடத்தான் பண்ணாங்க. யாருமே அந்த படத்தின் மீது விமர்சனம் பண்ணவே இல்லை. அப்புறம் சின்ன கவுண்டர்னு ஒரு படம், அந்த கவுண்டர் இனத்தை சேர்ந்த ஒருத்தருடைய பெருமை பேசுகிற படமா இருந்தது. அப்புறம் கவுண்டர் பொண்ணா குக்கா அப்படின்லாம் ஒரு படத்துக்கு தலைப்பு வச்சாங்க, தேவர் மகள்லாம் வச்சாங்க. ஸோ அன்றைக்கெல்லாம் அது வந்து யாருக்குமே உறுத்தலாகவும் நெருடலாகவும் விமர்சனத்துக்குரியதாகவும் தெரியலை. ஆனால் இன்றைக்கு இவர்கள் தங்களுடைய வலியை வேதனையை படமாக எடுக்கும்போது பலருக்கும் அது பிரச்சனையாக இருக்குது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அன்னைக்கு தேவர் மகனாக இருக்கட்டும் சின்ன கவுண்டராக இருக்கட்டும் அவர்களுடைய சாதி பெருமைகளை மட்டும்தான் சொன்னாங்க. யாரையுமே அவங்க வந்து குற்றம் சாட்டலை. சரி, அதனால மற்றவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியல. அதை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், ஓன் ஜாதி தானே சார் நீ வச்சுக்க, ஏன் ஜாதி எனக்கு வசத்தின்னு அப்படி நகர்ந்து போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் படம் எடுக்கும் போது எங்கள் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு இப்படியான அனுபவங்கள் அவமானங்கள்
நடந்தது. இது நடந்ததற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு இன்னொரு சமூகத்தை அவங்க காட்ட வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா அதுதானே ரியாலிட்டி. அப்படி காட்டும் போது இவர்களுடைய கோபம் வந்து இவர்கள் மீது திரும்புது. அதனால தான் இன்றைக்கு அந்த தலித் சினிமா மீதும் தலித் சினிமா எடுப்பவர்கள் மீதும் இவ்வளவு பெரிய விமர்சனமும் கண்டனமும் வருவதற்கு இதுதான் அடிப்படையான காரணம். ஓகே சார். ஒரு பக்கம் இந்த இயக்குனர்கள்லாம் பேசும்போது இந்த வரிசையில் மிஷ்கின் அவரை பற்றி உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போதுமே மிஷ்கினை பற்றி பேசுவோம், அவரோட படங்களும் அவரோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் நவடேஸ் வந்து எல்லா மூவியோட ப்ரொமோஷன்ஸ்லேயும் அவர் பேச பேச மிஷ்கின் வந்து ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக மாறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். இல்லை, என்னை பொறுத்தவரை மிஷ்கின் வந்து ஒரு கோமாளி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த படித்த முட்டாள் அப்படின்னு. அந்த மாதிரி மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு படித்த கோமாளியாக தான் பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய அறிவுத்திறனை நம்ம குறைச்சி மதிப்பிடலை, ஆனால் நீங்கள் எங்களை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் அப்படிங்கிற கோபம் வந்து மிஷ்கின் மேலே எனக்கு இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம மேடையில் போய் நின்று இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி உளறுனா இந்த மக்கள் எங்களை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன முட்டாள்தனம் பண்ணாலும் இந்த முட்டாப்பையனை கொண்டாடுவோம் அப்படின்னு நம்மளை நினைக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நான் அவரை கோமாளி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் பெரிய அறிவாளி, அறிவுஜீவி மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், மிஷ்கினுடைய படங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவருடைய சொந்த கருத்து இல்லை, அங்கங்கு திருடப்பட்ட கதைகள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு கதையை களவாடுகிற ஒருத்தருக்கு வந்து நம்ம அறிவுஜீவி அப்படிங்கிற பரிவட்டம்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அவரை பற்றி கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்னா, இப்போ தான் இந்த மகாராஜா படம் மூலமாக கொஞ்சம் மறுபடியும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்காரு. இந்த டைம் அவர் பிக் பாஸ் வேறு கமிட் ஆகியிருக்காரு. ஒரு பக்கம் கமல்ஹாசன் வந்து பிக் பாஸ் விட்டு குவைட் பண்ணுறதுக்கு அந்த யூஎஸில் போய் ஏஐ படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த கட்சி ப்ரெஷர் இருக்குது. லாஸ்ட் டைம் அவரோட பேர் ரொம்ப கெட்டு போச்சு அப்படிங்கிற பல்வேறு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி வளரும் நேரத்தில் இப்போ பிக் பாஸ் பண்ண போகிறாருங்கிறப்போ அவரோட வளர்ச்சியில் ஏதாவது பாதிப்பு வந்துடும்? நிச்சயமாக வராது. பிக் பாஸ் என்பது விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், கமல்ஹாசன் வந்து பிக் பாஸுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவருடைய கரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி மங்களாக தான் இருந்தது. பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தலைமுறை ரசிகர்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கமலை வந்து கொண்டு சேர்த்தது பிக் பாஸ்ன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்தளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய ரீச் இருந்தது. இன்னொன்று, கமல்ஹாசன் தன்னுடைய தொகுப்புரை மூலமாக அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியையே வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்தார். அதனால் கமல் இருந்தவரை கமலால் பிக் பாஸுக்கு லாபம், பிக் பாஸால் கமலுக்கு லாபம்ங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இது உள்ளே வந்திருக்குங்கிறது விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக வெற்றி அடைந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் மார்க்கெட் வந்திருக்கு, நிறைய பட வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் பிக் பாஸுக்கு போனால் சினிமா கரியர் என்ன ஆகுங்கிறது பலருக்கும் இருக்கிற கேள்வியாகவும் சந்தேகமாகவும் இருக்கு. ஆக்சுவலி பிக் பாஸுக்காக அவங்க வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் செலவு பண்ணுறாங்க. அந்த சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் கமல்ஹாசன் வந்து அதில் அந்த ஷூட்டிங்கில் இருப்பார். அதே மாதிரி தான் இவரும் இருக்க போகிறாரு. அந்த ஒரு நாள் எடுக்கிற காட்சிகள் தான் 2 நாட்களுக்கு பிரித்து வந்து அவங்க ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய வருவாய் அவருக்கு கிடைப்பதற்கு பிக் பாஸ் காரணமாக இருக்க போகுது. ஏன்னா சார், நமக்கே தெரியும் கமல்ஹாசன் அவர்களும் நல்லா அந்த விக்ரம் படம் வந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ள ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க. போன சீசனில் அவர் பார்ஷியலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி போகிற இடங்கள்லாம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கமல்ஹாசனே செய்கிறவங்க விஜய் சேதுபதி செஞ்சுருவாங்களோன்ற ஒரு பேனிக் அவங்களோட ஃபேன்ஸுக்குலாம் இருக்குது சார். இல்லை, அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத வச்சு தானே இருக்குது. என்ன கேட்டால் விஜய் சேதுபதி கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர், நடிகர்னு சொல்ல வேணாம், ஒரு மனிதர். அதனால் வந்து இந்த விஷயங்களையும் அவர் வந்து திறமையாக கையாள்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே பிக் பாஸ் என்பது நிஜம் அல்ல, நிஜம் போல் நம்ப வைக்கப்படுகிற ஒரு பொய் தான். அதனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும் தானே. அதை பற்றி நாமே ஏன் கவலைப்படணும். இப்போ சார், தமிழ் சினிமாவில் அதிக ரசிகர்கள் வச்சிருக்கிறது விஜய் அவர்கள் தான். ஆனால் அவர் படம் வரும்போது அவர் மத ரீதியாவோ ஒரு சாதி ரீதியாவோ நம்ம வந்து எப்பயுமே அப்பாற்பட்டு பார்க்கறது இல்லை. ஆனால் அவர் அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கப்புறமாவே அவரை வந்து இவ்வளோ வகுப்பாக பிரித்து பார்க்குற நிறைய பேரை நம்ம பார்க்கணும். குறிப்பாக இப்போ அந்த மாநாட்டுக்கான ஒரு அறிவிப்பு விட்டார். அப்போ அந்த நோட்டீஸில் வந்து விஜயோட நெத்தியில் பொட்டு இல்லை, எங்கே அந்த குங்குமம் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. மத ரீதியான சாதிய ரீதியான ஒரு பெரியாரிச கருத்துக்கள் எடுத்து அரசியல் வைக்கிறாருன்னு சொல்லி நடிகராக போற்றப்பட்ட விஜய் இன்னைக்கு அவங்களோட ரசிகராலே கட்சி ரீதியாக வந்து கொஞ்சம் வந்து கவனிக்கப்படுறாருல்ல சார். ரசிகர்களால் விஜய் விமர்சிக்கப்படுவார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்க மாட்டேன். நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் அரசியல்வாதி விஜயையுமே வந்து அவங்க கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க, அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனத்தை யார் வைக்கிறா அப்படின்னா இந்த பாஜக போன்ற இந்த மதவாத சக்திகள் தான் வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஜோசப் விஜய் எதுக்கு நெத்தியில் பொட்டு வைக்கணும்?
எதுக்கு பொட்டு வைக்கணும்? எந்த கிறிஸ்தவராவது பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு பொட்டு வச்சார். இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வி உதவி வழங்குற விழாவில் வர்றாரு, யாரோ ஒருத்தவங்க பொட்டு வைக்கிறாங்க, அதை அவர் அப்படி மறுப்பு சொல்லாமல் அதை அப்படி வச்சுக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை ஏற்கனவே பயன்படுத்துகிறாங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு ஃபோட்டோவை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான். இது ஒரு தற்செயல் நிகழ்வு தான். எதுக்கு நீங்கள் என்னன்னா இன்னொரு அர்த்தத்தை கற்பிக்கணும்? என்ன சொல்கிறாங்க, இல்லை பெரியாருடைய பிறந்த நாளுக்கான அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்காத விஜயுடைய இருக்குது. நான் என்ன கேட்குறேன், பெரியார் பொட்டு வச்சா இது கோச்சிக்க போகிறாரா? பெரியாருடைய ஆவி விஜயை மன்னிக்காதா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னென்னா அரசியலில் என்றைக்குமே மதத்தை கலக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த கேடுகட்ட பாஜகவும் மற்ற மதவாத சக்திகளும் இன்றைக்கி அரசியலுக்குள்ளார மதத்தை கலந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இது போன்ற விஷயங்களையெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், விஜய் குறித்து விமர்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசுவோம். ஏன்னா சமீபத்தில் நடந்த இந்த ஒன்றிய அரசனுடைய பட்ஜெட் குறித்து அரசியல்வாதி விஜய் வாயை திறக்கலை. ஏன் திறக்கலைன்னு கேட்போம். எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே நடக்குது, நீங்கள் பாட்டுக்கு ட்விட்டரில் அரசியல் பண்ணுறீங்களேன்னு கேட்போம். அதை விட்டுட்டு இந்த போட்டோவிலையும் பொட்டு வைக்கல, அந்த போட்டோவிலையும் பொட்டு வச்சிங்கன்னு 10 பைசா தேராத விமர்சனங்களையெல்லாம் வைக்கக்கூடாது. பட் அதையெல்லாம் விஜய் நிச்சயமாக எதிர்கொள்வார். அதற்கான பதிலையெல்லாம் அவர் எதிர்காலத்தில் கொடுப்பார். ஏன்னா சார் இப்போயே ஒரு மாநாடு குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியான டேட் இல்லாமல் ஒரு 3-4 டேட் சொல்லி இப்போ ஃபைனலாக ஒரு டேட்டில் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலை அவர் எப்படி சந்திப்பாருன்னு தெரியல. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த 5 வருடம் கட்சியிலே பயணிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் சொன்ன ஒரு பதில் தான் சார் எனக்கு வருது. அவர் திரும்ப சினிமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. நிச்சயமாக வருவார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் தனக்கான அந்த சினிமா துறையில் இருக்க அவருடைய மதிப்பை நிச்சயமாக ரியலைஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அரசியலில் அவர் எதிர்பார்த்த வெற்றி இந்த 2026 கிடைக்காது அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். என்னென்னா தமிழக அரசியலுடைய கள நிலவரத்தை நீங்கள் அந்த கூட்டல் கழித்தெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இதை விஜய் தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிந்த பிறகு அவரே புரிஞ்சுக்குவார். ஏன்னா அது வரைக்கும் இவங்களுக்கு என்ன நினப்பு இருக்குன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய நடிகர், நமக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்களே இருக்காங்க, அதனால் நம்மளை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கனவில் இருக்கிறார் விஜய். அந்த யதார்த்தம் பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவின் போது அவருக்கு தெரியும். அப்போ 2026 தேர்தலில் விஜயால் வெற்றி பெற முடியலை அப்படின்னா அடுத்த தேர்தல் 2031 தான். அப்போ 5 வருஷம் என்ன பண்ணுவார்? சும்மா உட்காந்துக்கிட்டு டெய்லி இந்த டாக்டர் ராமதாஸ் மாதிரி 4 வரைக்கும் அறிக்கையை விட்டுக்கிட்டே உட்காந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா? நிச்சயமாக மாட்டார். சினிமாவில் நம்முடைய வேல்யூ என்ன, நம்மளை வச்சு படம் எடுக்க எத்தனை பேர் நின்னாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அன்றைக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே நான் நினச்சது நடக்கலை, அதனால் நான் மீண்டும் சினிமாவுக்கு வரேன் அப்படிங்கிற முடிவை நிச்சயமாக விஜய் எடுப்பார். வேணால் இந்த காணொலியை யார் வேணாலும் கத்தரித்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 2026 விஜய் மீண்டும் சினிமாவுக்கு வரும்போது இது ஆவணமா இருக்கும். அப்ப இதே மாதிரியான வரவேற்பு, இதே மாதிரியான சம்பளம் கிடைக்குமா? நிச்சயமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா விஜய் 2026 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்கும் போது 500 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாலும் இங்க கொடுப்பதற்கு ஆட்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் விஜய். ஓகே சார், காத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.